Good morning. I am your physics teacher, 7th standard physics. Revision class பார்த்துட்டு இருக்கோம். Force and motion பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் கிளாஸில் எவாலுவேஷனில் இருக்கக்கூடிய 2 மார்க்கும் 5 மார்க்கும் பார்த்தோம். இன்றைக்கி இந்த ரிவிஷன் கிளாஸில் நம்ம இன்டீரியரில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம போர்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களோட சயின்ஸ் புக் எடுத்துக்கோங்க, கையில் பென்சில் எடுத்து வச்சுக்கோங்க. எது இம்பார்ட்டன்ட் சொல்கிறோமோ அதை மார்க் பண்ணிக்கோங்க, எது ஆன்சர் சொல்கிறோமோ அதையும் மார்க் பண்ணி வச்சு படிங்க. ஓகேவா? லெசனுக்குள்ளே போகலாமா? வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? வாட் இஸ் டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்? டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ டிஸ்டன்ஸுன்றதை வந்து தொலைவுன்னு நம்ம சொல்லுவோம், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றத வந்து இடப்பெயர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ், the total length of a path taken by an object to reach one place from the other is called distance. Okay, the total length of the path taken by an object to reach one place from the other is called distance. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா அது கடந்து வந்த டோட்டல் லென்த் ஆஃப் பார்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்டன்ஸு சொல்கிறோம். ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணி வந்திருக்குதுன்னு சொல்கிறோமோ அதுதான் டிஸ்டன்ஸு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகேவா? அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதை வந்துட்டு ரன் ஆகும்போது அதனோட இனிஷியல் பொசிஷன் என்ன, அதனோட ஃபைனல் பொசிஷன் என்ன, அதோடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு த ஃபைனல் பொசிஷன் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஓகே, போத் த டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் பொசஸ் த சேம் யூனிட். த எஸ்ஐ யூனிட் இஸ் மீட்டர். டிஸ்டன்ஸ்க்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஒரே யூனிட் தான். ஸோ அதனோட யூனிட் என்னது, மீட்டர். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? டிஃபைன் ஸ்பீடு. டிஃபைன் ஸ்பீடு. ஸ்பீடுனா என்ன, வாட் இஸ் ஸ்பீடுன்னு கேட்டாலும் நம்ம இதுதான் எழுத போகிறோம். ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது டிஸ்டன்ஸு எவ்வளவு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்பீடு. டிஸ்டன்ஸு எவ்வளவு சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறது தான் ஸ்பீடு. ஓகேவா? ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அதனுடைய யூனிட் பார்த்தோம் அப்படின்னா யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? ஸோ ஸ்பீடுனா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸ்பீட் இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். யூனிட் இஸ் மீட்டர் பர் செகண்ட். அடுத்து பாருங்கள், வாட் இஸ் யூனிஃபார்ம் ஸ்பீடு? ஸ்பீடுனா என்னன்னு சொன்னோம். இப்போ அடுத்து என்ன சொல்ல போகிறோம், யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? இஃப் எ பாடி இன் மோஷன் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம், தென் த பாடி இஸ் செட் டு பி இன் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகேவா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா மூவ் ஆகிட்டுருக்கு. அப்படி மூவ் ஆகும்போது ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமில் கவர் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து பார்த்தோம்னா யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு கார் வந்து பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் 5 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுது அப்படின்னா 1 மினிட்ல 1 கிலோமீட்டர் கிராஸ் ஆகுது தானே அர்த்தம். அப்போ ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் டைம் இன்டர்வலில் கிடக்குது இல்லையா? அப்போ அந்த கார் வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு சொல்லலாமா? அதை தான் இங்கே சொல்ல போகிறோம். ஓகேவா? இஃப் எ பாடி இன் மோஷன் covers equal distance in equal interval of time, then the body is said to be in uniform speed. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், வாட் இஸ் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு? நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுனா என்ன? ஓகேவா? இப்போ வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடை பற்றி சொன்னோம். இப்போ அடுத்ததை பற்றி சொல்ல போகிறோம். நான் யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன பற்றி சொல்ல போகிறோம். ஓகேவா? கவனிங்க, இஃப் எ பாடி கவர்ஸ் unequal distance in equal interval of time, the body is said to be in non-uniform speed. ஓகேவா? பர்டிகுலர் டைம் இன்டர்வலில் அதனோட டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் இருந்துச்சுன்னா அந்த பாடி வந்துட்டு
நான் யூனிஃபார்ம் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இஃப் எ பாடி கவர்ஸ் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம் த பாடி இஸ் செட் டு பி இன் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஆவரேஜ் ஸ்பீடு. இப்போ வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு பார்த்தோம், நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் பார்த்தோம். அடுத்து ஆவரேஜ் ஸ்பீடு பற்றி பார்க்க போகிறோம். ஆவரேஜ் ஸ்பீட் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். டைம் டேக்கன் டு ட்ராவல் த டிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கு, டோட்டலாக எவ்வளோ டைமிங்கில் ட்ராவல் பண்ணியிருக்கு, இது ரெண்டுத்தையோட ரேஷியோ தான் ஆவரேஜ் ஸ்பீடில் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஃபைன் வெலாசிட்டி. வெலாசிட்டின்னா நம்ம சொல்லியிருக்கோம், திசை வேகம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா அது வெலாசிட்டின்னு சொல்கிறோம். ஸோ வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். velocity equal to displacement by time. ஓகேவா? ஸோ SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டி இஸ் மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஸ்பீடோடையே தான் அதே மாதிரி யூனிட் தான் வெலாசிட்டிக்கும், மீட்டர் பர் செகண்ட் தான். ஓகேவா? ஸோ வெலாசிட்டி என்ன புரிஞ்சுதா? ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா அது வெலாசிட்டி. வெலாசிட்டி ஈக்குவல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், அதனோட யூனிட் மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டினா என்ன, அதை பற்றி சொல்ல போகிறோம். எ பாடி ஹேஸ் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இஃப் இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். சேம், அப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, யூனிஃபார்ம் ஸ்பீடுக்கு சொன்ன மாதிரியே தான் இங்கே வெலாசிட்டி போட்டு சொல்கிறோம், அவ்வளோவே தான். இட் கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் த சேம் டைரக்ஷன். ஓகேவா? ஒரு திசையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் டைரக்ஷன் மாற்றாமல் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைமிங்கில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுதான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்யூம். ஓகேவா? அப்போ காற்றே இல்லாத இடத்துலையும் லைட் வந்து ட்ராவல் பண்ணும் இல்லையா? அப்போ லைட் ட்ராவல்ஸ் த்ரூ வேக்யூம் வந்து எதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம்? யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், வாட் இஸ் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. யூனிஃபார்ம் வெலாசிட்டி பார்த்தோம், இப்போ அடுத்ததை பார்க்க போகிறோம், நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி, இஃப் எய்தர் ஸ்பீட் ஆர் டைரக்ஷன் சேஞ்ச் த வெலாசிட்டி இஸ் நான் யூனிஃபார்ம். சரியா? ஸ்பீடோ இல்லை டைரக்ஷனோ சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அந்த வெலாசிட்டி நம்ம என்ன சொல்லலாம்? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஓகேவா? எ ட்ரெயின் ஸ்டார்டிங் அண்ட் மூவிங் அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். ஓகேவா? இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகி மூவ் ஆகும்போது கண்டிப்பாக அதனோட ஸ்பீடும் டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து பாருங்கள், வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. வாட் இஸ் ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஸோ டோட்டலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு, டோட்டலாக டைம் எவ்வளோ எடுத்துருக்குது, அதனோட ரேஷியோவை தான் ஆவரேஜ் வெலாசிட்டி நம்ம சொல்கிறோம். ஆவரேஜ் வெலாசிட்டி ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த எல்லா 2 மார்க்ஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட்டில் கொஷின் வித் ஆன்சர் எழுதி வச்சு படிங்க, அப்போ தான் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ இதில் நம்ம டிஸ்டன்ஸ்னால் என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட்னால் என்ன, ஸ்பீடில் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு பற்றி பார்த்தோம், வெலாசிட்டியில் யூனிஃபார்ம் நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி ஒரு ரிவிஷன் போர்ஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.